கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனம் சோஸ்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீருட்டு நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே மார்ச் மாதம் முழுவதும் நடந்த வேத வினாவிடை பகுதிகளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நீங்கள் அநேகர் பங்கு பெற்று நீங்கள் பதிலளித்தீர்கள், உங்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் பரிசுகள் வந்து சேரும். உங்களுடைய விலாசத்தை அனுப்பாதவர்கள் தயவுசெய்து அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உற்சாகமாக இணைந்திருங்கள். கர்த்தர் சித்தமானால் ஏப்ரல் மாதம் வேத வினாவிடை பகுதியிலே முதல் 3 பரிசுகள், அதோடு எல்லா வேத வினாவிடையிலும் பங்கு பெறுவர்களுக்கு பரிசு இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 275வது வேத வினாவிடை பகுதிக்கான பதிலை சொல்லிவிட்டு 276வது வேத வினாவிடை பகுதி நம்ம சொல்வோம். 275வது வேத வினாவிடை பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து வரும் வார்த்தைகள். அதற்கான பதிலை நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது கேள்விக்கான பதில் இரவு பகல். இரண்டாவது கேள்விக்கான பதில் வானம் பூமி. மூன்றாவது கேள்விக்கான பதில் காற்று கடல். நான்காவது கேள்விக்கான பதில் பால் தேன். ஐந்தாவது கேள்விக்கான பதில் தண்ணீர் அப்பம். ஆறாவது கேள்விக்கான பதில் வயிறு தொடை. ஏழாவது கேள்விக்கான பதில் மேற்கு கிழக்கு. எட்டாவது கேள்விக்கான பதில் தூள் சாம்பல். ஒன்பதாவது கேள்விக்கான பதில் தானியம் திராட்சரசம். 10வது கேள்விக்கான பதில் அழுகை பற்கடிப்பு. ஓகே, இந்த கேள்விக்கான பதிலுடைய அந்த வசன ஆதாரங்களை நான் உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் நான் அனுப்புவேன். ஆகவே அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. ஒரு சகோதரி கணவனை இழந்தாங்க. கிட்னி பிரச்சனையினால் அந்த கணவன். அதோடு நம்ம 276வது வேத வினாவிடைக்கு பகுதிக்கு நம்ம செல்வோம். 276வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு கணவனை இழந்தவர்கள். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. ஒரு சகோதரி கணவனை இழந்தாங்க. கிட்னி பிரச்சனையினால் அந்த கணவர் இறந்து விட்டார். 2 சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண போனோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆண்டவர் பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது விதவைகள் மேலே நோக்கமாக இருந்தார். அவங்கள கரிசனை கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் விதவையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வச்சார். அதனால் இந்த கேள்வி கணவனை இழந்தவர்கள். வேதாகமத்தில் அநேக கணவனை இழந்த நபர்களை பற்றி நம்ம படிக்கலாம். சரிங்களா? அவங்கள பற்றி ஒரு வார்த்தையை நான் வித்தியாசமாக சொல்லுவேன், ஒரு வாசகத்தை சொல்வேன். அதை வைத்து நீங்கள் அந்த கணவனை இழந்த நபர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதலாவது இந்த பகுதியை கேட்ட உடனே நீங்கள் வேதத்தில் கணவன் இழந்தவர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு வாங்க. அவங்களுடைய பெயர்கள்லாம் ஒரு பக்கம் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு பதிலளிப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். சரிங்களா? முதலாவது கேள்வி தன் கணவர் தான் இவருக்கு ஹீரோ. சரிங்களா? இதுதான் முதலாவது கேள்வி. தன் கணவர் தான் இவளுக்கு ஹீரோ. ஓகே, ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் வருஷம்தான் குடும்ப வாழ்க்கை. சரிங்களா? ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் வருஷம்தான் குடும்ப வாழ்க்கை. ஓகே, மூன்றாவது கேள்வி எப்படி மரணம்னு தெரியல, ஆனால் குறைந்த வயசு. சரிங்களா? அதாவது குறைந்த வயசில் அவங்க கணவனை இழந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நாலாவது கேள்வி குடும்பத் தலைவர் இல்லாத வீட்டின் நிலைமை. நீங்கள் கேள்வியை நல்லா நிதானித்து நீங்கள் யோசிங்க நல்லா. சரிங்களா? ஏன்னா ஒரு கேள்விக்கு 2 பதிலும் பொருத்தமாகிறது போல் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை தீர்மானித்து கொள்ளணும்.
அடுத்த கேள்வி நீங்கள் பார்த்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் சரியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? குடும்பத் தலைவர் இல்லாத வீட்டின் நிலைமை. ஓகே, 5வது கேள்வி. கணவர் இல்லை, தேவன் பார்த்தார் இவள் கிரியையை. கணவர் இல்லை, தேவன் பார்த்தார் இவள் கிரியையை. ஓகே. 6வது கேள்வி. கணவனை இழந்தவள் விடாப்பிடியாய் நின்றவள். கணவனை இழந்தவள் விடாப்பிடியாய் நின்றவள். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கேள்விக்கு நிறைய காரியங்கள் பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நிதானித்து கண்டுபிடிக்கணும். 7வது கேள்வி. எத்தனை இழப்பை தான் தாங்கிக் கொள்ள? எத்தனை இழப்பை தான் தாங்கிக் கொள்ள? இது 7வது கேள்வி. ஓகே. 8வது கேள்வி. இருந்ததும் போச்சே என்ன பண்ண? இருந்ததும் போச்சே என்ன பண்ண? இது 8வது கேள்வி. சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி. 2 பக்கமும் அற்புதம் தான். 2 பக்கமும் அற்புதம் தான். இது எல்லா கேள்விகளும் கணவனை இழந்தவர்கள் அதை சார்ந்தே வரும். சரிங்களா? 2 பக்கமும் அற்புதம் தான். ஓகே. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. 10வது கேள்வி, 10வது மற்றும் கடைசி கேள்வி. 4 எழுத்து பெயருடையவள் 5 எழுத்து பெயருடைய மகன். 4 எழுத்து பெயரையுடையவள் 5 எழுத்து பெயருடைய மகன். ஓகே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிதானித்து நீங்கள் பதிலளிங்க. எல்லா கேள்விகளும் எளிதான கேள்விகள் தான், ஆனால் கொஞ்சம் குழம்ப வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இந்த கேள்விக்கு அந்த பதில் வருமா, அந்த கேள்விக்கு இந்த பதில் வருமா அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் நிதானித்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பதிலை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாளை மாலை 6 மணிக்குள் நீங்கள் பதிலை அனுப்புங்கள். சரிங்களா? தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.